Hi traders, welcome you all. This is Nizir with you from TradeBee. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. ஓகே, ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் zone வந்து 23,545 to 23,607, மீடியனும் நம்ம ட்ராப் zone-குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ். ஸோ மீடியனுக்கு மேலே இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அரௌண்ட் 23,632 ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம மீடியனுக்கு மேலே தான், ப்ளஸ் நம்ம ட்ராப் zone-க்கு மேலே. ஸோ இன்றைக்கி சியில் தான் சான்ஸு, கீழே போல். என்ன நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சரை புல்லிஷ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் வீக்காக இருந்தால் பிஇயில் பார்ப்போம். பட் ஓப்பனே நம்ம குரூப்பில் இருக்குன்னு தெரியும், மீடியனுக்கு மேலே இருக்குன்னா நம்ம சியில் தான் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் நம்ம ட்ராப் zone-க்கு மேலே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5 minute கேண்டில் பெருசு. நம்ம R1 R2 ரெண்டுமே அச்சீவ் ஆயிடுச்சு ஒரே கேண்டிலில். பிகினர்ஸ்க்கு அண்டு சேஃப் ட்ரேடர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 minutes ட்ரேட் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இன்சைட் கேண்டில்ஸை 3 பிரேக் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பெரிய கேண்டில், நெக்ஸ்ட் பாடி பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்குள்ளே, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடிக்குள்ளே. ஸோ 3 இன்சைட் கேண்டில்ஸு. அது முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு. அது ஹை பிரேக் ஆனால் வி கேன் சி ஒரு நல்ல மூமெண்ட்டு பார்க்கலான்ட்டு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஓகே, அது லிமிட் போயிடுச்சு, விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தேன், மேலே போய் எடுக்காதீங்க, டிப்பு வந்தால் டிப்பில் எடுங்க அப்படின்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தாலும் நம்ம R2 லெவல் பிரேக் ஆகணும்னா இந்த கேண்டில் 9, 15, 20, 25, 930 கேண்டில் எடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 8 to 9% வந்திருக்கு, 10% வரல. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கேஸ் அங்கே 9% அரௌண்டு நீங்கள் சி பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அங்கங்கே புக் பண்ணலன்னா எஸ்எல் ஹிட் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எகெயின். பட் யூஸ்வலாக சொல்கிறதா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, ஃபஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டாக இருந்தால் செகண்ட் ட்ரேட் அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரேடே லாஸாக இருந்ததுன்னா அப்புறம் உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா செகண்ட் ட்ரேடுக்கு போகலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோட முடிச்சிருங்க. ஓவர் ட்ரேட் பண்ணி புரோக்கரை பணக்காரனாக்கிடாதீங்க, உங்களோட பைசா எல்லாம் போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக. அண்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்தது, நம்ம லெவல் பிரேக் ஆயிடுச்சு அண்ட் ஈஸிலி அச்சீவ்ட் அவர் R2 அண்ட் R3. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸு இப்போ எவ்வளோன்னா, இந்த மாதிரி ரேலி வரும்போது எங்கே போய் ஸ்டாப் பண்ணோன்னா நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி கீழே போகுதுன்னா நம்ம மேஜர் சப்போர்ட்டில் போய் இடிக்கும். இன்றைக்கி மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,862. யார் அவங்க வேறு எதனா நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க வேறு செட்டப் எதனா வச்சுருங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேலே வரைக்கும் எங்கே போகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். இந்த ஹை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஹை பார்த்தீங்கன்னா 23,862. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம லெவல்ஸு. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்ட் ரிஜெக்ஷன் அந்த மார்க்கெட். அண்ட் டுடே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,764 ஆல்மோஸ்ட் மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது. அது நாளைக்குள்ள அனாலிசிஸ் பார்ப்போம். முன்னாடி இந்த மாதிரி லெவல் டு லெவல் உங்களுக்கு தேவை இருக்குன்னா, இண்டெக்ஸ் நிஃப்டி மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், டெலிகிராம் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே நாளைக்கு அனாலிசிஸ் பார்ப்போம், நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு மார்க்கெட். ஒரு 1 day டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒன் டேல பார்த்தீங்கன்னா நல்ல வார், டியூ டு வார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு வந்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு ஃபாலு, ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். நம்ம 23,000லேருந்து சப்போர்ட் எடுத்த போது இது ஜஸ்ட்டு ரிக்கவரி, அப்படியே ரிக்கவரி இங்கே வர வரைக்கும் சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் நேற்று வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எப்படியும் மார்க்கெட்டு ஒரேடியாக இப்படி போகாது, ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு இப்படி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் கேண்டில் போட்டாங்க. ஸோ அதனால் யாரும் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க, மேலே ஒரேடியாக நம்ம மேலே போயிடுவோன்ட்டு. மேபி 23,000 ஒரு செல்லர்ஸ் இங்கே செல் பண்ணவங்க மேபி பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ மேபி எனி டைம் ரிவர்ஸ் கூட ஆகலாம். நல்ல புல்லிஷாக இருந்தால் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்திங்க 3 கேண்டில்ஸு. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் கேண்டில் ஒரேடியாக கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஃபுல்லாக. அந்த 3 எங்கல்ஃப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ எனிதிங் கேன் பாசிபிள். லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள் கரெக்டாக, ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ சார்ட்டை பார்த்து நம்மளுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். இந்த சார்ட் பார்த்தா இப்படியே மேலே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்னோட ஒரு இதுதான் இது. என்ன மேபி என்னோட ஒரு இது பார்த்தீங்கன்னா
இப்படி வந்தது, இப்படி வருது. இனி கீழே இப்படி ஒரு வந்து அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். சப்போஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே ஓகே புல்லிஷ்ன்னு சொல்லலாம். இல்லை இங்கே வர டச் பண்ண முடியாது. எகெயின் பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அப்படியே கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்க. ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே. என்ன இது நம்ம இன்ட்ராடேக்கு பார்ப்போம். நாளைக்கு எப்படி இது பண்ணலான்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்ப்போம். மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே தான் போகுது. மீன்ஸ் எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரிட்ரேஸு இது பெரிய எகெயின் ஒரு ரிட்ரேஸு எகெயின் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிறது. இங்கே நேற்றே சொன்னேன் நான், மேலே போய் வாங்கிடாதீங்க, கொஞ்சம் டிப்பு வரும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, ஒரே கேண்டலில் மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே டிப்பு வந்தது, அதுக்கப்புறம் எகெயின் போயிடுச்சு. இங்கே டிப்பு எகெயின் அண்ட் இந்த ரேலி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு லைக் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஒரு பையர்ஸ் கிட்ட அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. கேண்டில்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சலுன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கேண்டில் ஒரு கன்சால்டேஷன் எகெயின் ஒரு மூவ். ஃபால் ஆகும்போது பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. பட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன கேண்டில்ஸாக க்ரீனு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ பையர்ஸ் வீக்காக இருக்காங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ நாளைக்கு 2 லெவலையும் நோட் பண்ணி வச்சுங்க மேலே போகிறதா இருந்தால். ஸோ இங்கே எனக்கு பார்த்தா சார்ட்டு பார்த்தா கொஞ்சம் வீக்னஸ் மாதிரி தெரியுது. ஸோ இது இப்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாலு டப்புன்னு விழுந்தது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ நேரம் போயிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு மூமெண்ட்டே வரல. பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து 100 பாயிண்ட்ஸு. பட் ஃபால் ஆகும்போது பார்த்தீங்க ½ அன் ஹவர்லேயே கவர் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட்ஸு இவ்வளோ கேண்டில்ஸ்லேயே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ செல்லர்ஸு ஆக்டிவ் ஆகும்போது பயங்கரமாக ஆக்டிவ் ஆகணும். பையர்ஸு ஸ்லோலி. ஸோ சியில் கேர்ஃபுல்லாக எடுங்க ட்ரேடு. கரெக்டு பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. பட் பி சைடு போகிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஃபால் அந்த மாதிரி விழுது. ஸோ 1:3 1:4 வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகே. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அதான் இப்போ அது ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எம்மில் இருக்குது. இங்கே கீழே நாளைக்கு இன்கேஸ் ஃப்ளாட்டு இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எதனா சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியல அப்படின்னா எகெயின் சப்போர்ட்டு டச் ஆகுதுன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸு. இல்லை பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இன்கேஸ் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட்டுன்னா சஸ்டெயின் ஆகி எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இன்றைக்கி ஹை வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள். லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க மீன்ஸ் அந்த ஷார்ட் லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் டூ கமெண்ட். தேங்க்யூ. See you in the next video. Bye.